அல்லாஹுவின் அர்ஷுடன் தொடர்புடைய ஒரு ஆயத்து, புனிதமான குரானில் உள்ள ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தை ஒரு அடியான் ஓதினால் அவனுடைய 70 தேவைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருகிறான். எதிரிகளின் தொல்லை, அது மனிதராக இருந்தாலும், மிருகமாக இருந்தாலும், ஜின்னாக இருந்தாலும், ஷைத்தானாக இருந்தாலும், அந்த எல்லா எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு கொடுக்கிறான். இந்த ஆயத்தை எப்போது ஓத வேண்டும், எந்த ஆயத்து, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதோடு சேர்த்து அல்லாஹுவின் ஒரு இஸ்மு, சக்தி வாய்ந்த இஸ்மு, மிக எளிதாக நாம் சொல்லக்கூடிய ஒரு அல்லாஹுவின் திருநாமம், தலையில் கை வைத்து நாம் ஓதும் போது கிடைக்கக்கூடிய பெரிய நன்மைகளையும் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். தொடக்கம் முதலே நீங்கள் இதை கேட்டு பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை சேர்த்து கொடுக்க மறந்து விடாதீங்க. அல்லாஹு தாலா நம்மை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாம். அன்பு நிறைந்த மோமின்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா ரப்புல் இஸ்ஸத் நமக்கு எல்லாருக்குமே ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளை வழங்கி நம்முடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாதானமும் உள்ள ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையும் நல்ல சமூக வாழ்க்கையும் வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நல்லவர்களாகவும் சாலிகானவர்களாகவும் நல்ல பெண்களாகவும் ஆக்கி வளர்ப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக. அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கம் பெறும் பாக்கியசாலிகளில் நம்மையும் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எங்களுடைய கல்லூரியில் ஒரு ஆலிம் இருந்தாங்க. அந்த ஆலிமை நாங்கள் ரொம்ப ஆவலாக என்னென்ன செய்கிறாங்கன்னு கவனித்து கொண்டே இருப்போம். அவங்களுடைய தொழுகை முடித்த பிறகு எப்படி கை கட்டுறாங்க, எப்படி ருக்குக்கு செல்கிறாங்க, எப்படி சுஜூது செல்கிறாங்க, சுஜூதிலிருந்து எப்படி எழும்புறாங்க, எல்லாத்தையும் ரொம்ப ஆவலாக கவனித்துட்டே இருப்போம். அந்த நேரத்தில் தொழுகை முடித்த பிறகு அங்கேயே உட்காருவாங்க. தொழுகை முடித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு சலாம் முடித்த பிறகு அஸ்தக்ஃபிருல்லா போன்ற திக்ருகள், ஆயத்துல் குர்சி எல்லாவற்றையும் ஓதிவிட்டு அவங்களுடைய 5 விரல்களையும் அவங்க தலையில் வைத்து ஏதோ செய்வதை எனக்கு பார்க்க முடிந்தது. ஆனால் அவங்களுடைய தலையில் கட்டியிருந்த அந்த ஒரு ஹிஜாபுக்கு மேலே தொட்டு தொட்டு விரல்களை அசைப்பதை மட்டும் கவனிக்க முடிந்தது. ஒவ்வொரு தொழுகைக்கும் இதையே செய்து கொண்டே இருப்பாங்க. இது என்னன்னு அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்படி ஒரு வருடம் சென்றது. அன்னைக்கு அந்த ஆலிமை என்னை அழைத்து என்கிட்ட கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருவியா அப்படின்னு கேட்டாங்க. சூடான தண்ணீர் வேண்டும் அப்படின்னு. அந்த தண்ணீர் கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்திலேயே நான் மனதில் நினைத்தேன், இன்றைக்கி கண்டிப்பாக கேட்கணும்னு. நான் தைரியமாக அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் தொழுகை முடிந்த பிறகு தலையில் கை வைத்து ஏதோ சொல்கிறீங்கல்ல, அது என்ன, எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போது அவங்க கூறினது, மகளே, இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது பெரிய உஸ்தாதுகள், முன்னோர்கள், பெரியோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயமாகும். எல்லாருமே வாழ்க்கையில் என்ன விரும்புகிறாங்கன்னு நீ கொஞ்சம் நினச்சிப்பாரு. யாருமே கஷ்டப்படணும், பிரச்சனையில் இருக்கணும், பணத்துக்காக துன்பப்படணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாருடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசை என்னென்னா, ஒரு சாந்தமான வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, குறிப்பாக ஒரு பொருளாதார பாதுகாப்பு. ஆனால் அந்த பொருளாதார பாதுகாப்புனா என்னது? அது லட்சங்களோ கோடிகள் சேர்த்து வைத்திருக்கணும் அப்படி கிடையாது. அது பெரிய பெரிய வீடு, காரு, லக்ஷரி வாழ்க்கை அதுவும் கிடையாது. உண்மையான பொருளாதார பாதுகாப்புனா நம்முடைய தேவைகள் வந்தால் அதை நிறைவேற்ற நமக்கு பணம் இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அவன் உடனே மருத்துவமனைக்கு போகிறான். அங்கே அவனுக்கு செலவு வருகிறது. அந்த நேரத்தில் எங்கேருந்து பணம் வருது என்று அவன் கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை அவனுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைகள் வளர்ந்து கல்யாண வயசுக்கு வந்தால் அவர்களின் கல்யாணத்தை நடத்த வேண்டும். அது ஒரு பெரிய பொறுப்பாகும். அந்த நேரத்தில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை வரக்கூடாது. பணம் இல்லைன்னு கஷ்டப்படாமல் நிம்மதியாக அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடிஞ்சால் அதுதான் உண்மையான ஒரு பாதுகாப்பு. இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. வீட்டுடைய செலவுகள், பிள்ளைகளின் படிப்பு, தினசரி வாழ்க்கை தேவைகள், எதிர்பாராத செலவுகள், இவை எல்லாமே ஒரு மனிதன் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத விஷயங்கள். எந்த வீட்டில் பார்த்தாலும் இந்த 4 விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு வீடு நடத்தணும் அப்படின்னாலே செலவு இருக்கும். கரண்ட் பில், உணவு, வாடகை,
மருந்து, இப்படி ஒவ்வொரு நாளும் செலவு இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நம்மால் தவிர்க்க முடியாத ஒன்று. அதே மாதிரி பிள்ளைகளின் படிப்பு. இப்போ உள்ள காலத்தில் நல்ல கல்வி, நல்ல எஜுகேஷன் வேணும்னா அதற்கு செலவு ரொம்ப தேவை. நம்மளுடைய ஸ்கூல், புக்ஸு, டியூஷன் எல்லாமே நமக்கு அமௌண்ட்டு தான். அடுத்தது தினசரி வாழ்க்கை தேவைகள். நாம் தினமும் வாழ்வதற்கே செலவிருக்கிறது. சாப்பாடு, உடை, போக்குவரத்து, இவை எல்லாமே தொடர்ச்சியான செலவுகள் தான் நமக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், எதிர்பாராத செலவுகள் வந்துட்டு இருக்கும். திடீர்னு நோய் வரலாம், ஏதாவது அவசர நிலை நமக்கு வரலாம், வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரலாம். அந்த நேரத்தில் நமக்கு பணம் தேவைப்படும். அந்த நேரத்தில் தான் உண்மையான நிலை என்னன்னு நமக்கு தெரியும். இந்த எல்லா விஷயங்களுமே வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான். அதனால தான் பொருளாதார பாதுகாப்புன்னு சொல்லும்போது அது பெரிய பணக்கார வாழ்க்கை கிடையாது. தேவையான நேரத்தில் தேவையான அளவு பணம் நம்மிடத்தில் இருக்கணும். நம்ம தேவைகளை நிறைவேற்ற நமக்கு முடிஞ்சால் போதும். அதுதான் உண்மையான பாதுகாப்பு. அது லட்சம் கோடி இருக்கணும் அப்படின்னு கிடையாது. லக்ஷரி வாழ்க்கை இருக்கணும்னு கிடையாது. தேவை வரும்போது கஷ்டப்படாமல் நிறைவேற்ற நமது தேவையை முடிக்கணும். அதுதான் முக்கியம். அதனால தான் பெரியவர்கள் நமக்கு ஒரு வழி கற்று தந்திருக்காங்க. அந்த வழி என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் தேவைகள் நிறைவேறணும், கஷ்டங்கள் குறையணும், கடன்கள் தீரணும், மன நிம்மதி கிடைக்கணும் என்றால் அது நம்மால் முடியாத ஒன்று. அதற்கு நமக்கு அல்லாஹ்வின் உதவி தேவை. அந்த உதவியை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அதற்காக தான் இந்த மாதிரி இந்த மாதிரி துவா, குர்ஆன் ஆயத்துகள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது அல்லாஹுவோடு தொடர்புடையது. இது நம்பிக்கையோடு நம்ம ஓதணும். நம்ம மனதார நம்பிக்கையோடு தொடர்ந்து இதை செய்து வந்தால் நமக்கு என்ன ஆகும்? அல்லாஹு தாலா நமக்கு போதுமான ரிஸ்க்கு, வாழ்க்கை வசதியை ஏற்படுத்தி தருவான். நம்ம கஷ்டங்களை எல்லாம் இறைவன் எளிதாக்குவான். நம்ம தேவைகளை இறைவன் நிறைவேற்றுவான். சில நேரம் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், இது எப்படி நடந்தது அப்படின்னு. ஆனால் அது யார்? அல்லாஹுவின் உதவி நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் அந்த ஆலிம் என்ன சொல்கிறாங்க, நான் தலையில் கை வைத்து அந்த சொல்கிறது இந்த தேவைகளுக்காக தான். அது ஒரு பழக்கம் இல்லை, அது ஒரு ரகசியமான ஒரு வழி. அது ஒரு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு திக்ர். அதில் தான் அந்த சக்தி இருக்கிறது. அப்போது படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த முறையில் தான் இதை கற்றுத்தந்தாங்க. இதை நினைவாற்றலுக்காகவும் இதை ஓதலாம். ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போனால் கூட இந்த ஓதி நாம் தேடலாம். இப்போது நாம் பணத்தை எங்காவது வைத்து மறந்து போகலாம், அல்லது நம்மளுடைய வண்டியின் சாவியை எங்கேயாவது வைத்து நம்ம எங்கே வைத்தோம் அப்படின்னு தெரியாமல் மறந்துருப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஒரு சொல்லிக்கொண்டு நாம் தேடினால் அது விரைவாக கிடைக்கும். அதனால்தான் யா கவியு யா அல்லா, யா கவியு யா அல்லா, இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இஸ்மாகும். கவி என்று சொன்னால் சக்தி வாய்ந்தவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லவன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதாவது கடன்களில் சிக்கியவர்களின் கடன்களை அடைக்கவும், பொருளாதார கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களின் பிரச்சனைகளை நீக்கவும், உடல் நல பிரச்சனைகளை சரி செய்யவும், எந்த விதமான சிரமமாக இருந்தாலும் அதை மாற்றவும் சக்தி உள்ளவன், வல்லவன் அல்லாஹுதான். அதனால தான் யா கவியு யா அல்லா, யா கவியு யா அல்லா என்று நாம் அழைக்க வேண்டும். அதனால் இந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய தொழுகை முடித்த பிறகு தலையில் கை வைத்து இதை ஓத வேண்டும். குறிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லது. பள்ளிகள் திறக்கக்கூடிய காலம் இனி வரப்போகுது. புதிய பாடங்கள், புதிய விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம். அப்போது இந்த ஒரு உங்களுடைய தலையில் கை வைத்து ஒவ்வொரு தொழுகை பிறகும், ஃபஜருக்கும் சரி, லஹருக்கும் சரி, அசருக்கும் சரி, மஹரிப்புக்கும் சரி, இஷாவுக்கும் சரி, நீங்கள் தலையில் கை வைத்து 10 முறை சொல்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹு தாலா நமக்கு எல்லா நன்மைகளையும் பரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இனி நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஏன் வாழ்கிறோம்? ஏன் நாம் தொழுகை செய்கிறோம்? ஏன் நோன்பு நோக்கிறோம்? இதற்கு எல்லாவற்றிற்குமே ஒரு பதில்தான் உள்ளது. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக. சிறிய குழந்தையிடம் கேட்டாலும் சரி, பெரியவர்களிடம் கேட்டாலும் ஏன் தொழுகை செய்கிறோம்?
எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே. அதனால்தான் நாம் அனைவருமே சொர்க்கத்தை விரும்பக்கூடியவங்க. எப்படியாவது சொர்க்கத்திற்கு சென்றுவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படியே சென்றுவிட வேண்டும் என்பது கிடையாது. சொர்க்கத்தில் போய் சாதாரணமாக இருக்க வேண்டும் என்பதல்ல. சொர்க்கத்திலேயே மரியாதையுடன் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். நல்ல நிலை, உயர்ந்த தரம், அதுதான் நாம் விரும்ப வேண்டியது. ஒரு மனிதனை பற்றி சொல்லப்படுவது என்னவென்றால், அவன் சொர்க்கத்துக்கு செல்கிறான். சொர்க்கத்தில் சென்ற பிறகு அவன் பாதுகாப்பாக இருக்கிறான், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவன். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு வருத்தம் வருமாம். அந்த வருத்தம் என்ன தெரியுமா? அவருடன் இருந்தவர்கள், அவரோடு இருந்த நண்பர்கள் அந்த மனிதனை விட உயர்ந்த நிலையில் இருப்பாங்களாம். அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பதை பார்க்கும்போது இந்த அடியானுக்கு தோணுமா, அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், நான் இன்னும் கொஞ்சம் செய்திருந்தால், இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் நானும் இந்த உயர்ந்த நிலையை அடைந்திருப்பேனே என்று. இந்த ஒரு உணர்வு வருத்தத்தை ஏற்படுத்தும். இதுபோல தான் நாம் இந்த உலகத்திலேயே பார்க்கிறோம். 2 பேர் ஒன்றாக படித்திருக்கலாம், ஒரே இடத்தில் உட்கார்ந்து படித்தவர்கள், ஒரே கோச்சிங்க்கு போனவங்க, ஒரே புத்தகத்தை வாங்கி படித்தவங்க. ஆனாலும் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? ஒருவருக்கு ஒரு சாதாரண வேலை கிடைக்கும், இன்னொருவருக்கோ ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சம்பளத்திலும் வித்தியாசம் இருக்கும். அப்போது அந்த குறைந்த சம்பளத்தை கிடைத்தவங்க என்ன நினைப்பாங்க? நான் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்திருந்தா, கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா, நானும் அவனை போல ஒரு நல்ல நிலையை அடைந்திருப்பேனே என்று நினைப்பாங்க. இந்த எண்ணம் எப்படி வருகிறதுன்னு பார்த்தா, வாய்ப்பிருந்தும் அதை சரியாக பயன்படுத்தாமல் தான் வருகிறது. அதே மாதிரி தான் சொர்க்கத்திலும் இருக்கும். சொர்க்கத்தில் சென்ற பிறகு இன்னும் கொஞ்சம் செய்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருக்கலாம் என்று வருத்தப்பட வேண்டிய நிலை வரக்கூடாது. அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போது இங்கிருக்கும் போதே முயற்சிகள் செய்ய வேண்டும். சொர்க்கத்தில் உயர்ந்த ஒரு நிலையை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டும். சொர்க்கத்தின் நடுவில் ஒரு இடம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட வேண்டும். அதற்காக இப்போதே நம்மால் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போது இந்த இடத்துல சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சொர்க்கம் நரகம் என்று சொல்வது எல்லாம் கதைகள், அவையெல்லாம் உண்மை அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவர்கள் அப்படி சொல்லட்டும், அவர்களுக்கும் சொல்வதற்கு ஏதாவது ஒன்று வேணும்ல, அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நான் யாருடன் பேசி கொண்டிருக்கிறேன்னா, நான் நம்பிக்கையுள்ள மக்களுடன் பேசி கொண்டிருக்கிறேன். நான் ஈமானுள்ள மக்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். நாம் சொர்க்கத்தை நம்புகிறோம், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் எல்லாருமே கபரில் செல்ல வேண்டியவர்கள் தான், அதை நினைத்து தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் இது கதை கிடையாது. நாம் கண்களால் பார்க்க முடியாத ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொர்க்கமும் நரகமும். நாம் பார்க்க முடியாததால் அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலேயே நாம் எல்லாரும் சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளை நாம் பார்க்கும்போது, அல்லாஹுவின் கருணை பார்வை 1 அல்லது 2 அல்ல, 70 பார்வைகள். ஒரு நாளில் 70 முறை அல்லாஹு தாலா தனது கருணை பார்வையை ஒரு மனிதனுக்கு அளிக்கிறான் என்று நமக்கு ஹதீஸு கற்றுத்தருகிறது. ஒரு முறை கிடைத்தாலே அது ஒரு பெரிய விஷயம். ஒரே ஒரு முறை அல்லாஹுவின் கருணை பார்வை நம்மீது பட்டாலே அந்த மனிதன் அவனுடைய துனியாவும் சரி ஆகிரவும் சரி பாதுகாப்பாகி விடுகிறான். ஆனால் ஒரு நாளிலே 70 முறை கிடைத்தால் அது மிக பெரிய ஒரு அருளாகும். அந்த 70 கருணை பார்வையும் நமக்கு கிடைக்க வேண்டுமா? கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். 70 தேவைகள் நிறைவேற வேண்டுமா? கண்டிப்பாக நிறைவேற வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை தேவைகள் இருக்கிறது? எல்லாமே நிறைவேற வேண்டும். பணம் சம்பந்தமான தேவைகள் இருக்கிறது, உடல் நலம் சம்பந்தமான தேவைகள் இருக்கிறது, குடும்ப தேவைகள் இருக்கிறது, பிள்ளைகள் சம்பந்தமான தேவைகள் இருக்கிறது. இப்படி பல தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகள் எல்லாமே நமக்கு நிறைவேறி கிடைக்க வேண்டும். எதிரிகளின் துன்பங்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அது மனிதராக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த உருவமாக இருந்தாலும் சரி, எதிரிகளிடமிருந்தும் நமக்கு துன்பம் வரக்கூடாது. எந்த விதமான துன்பமும் நம்மை தொடக்கூடாது. அல்லாஹு தாலா எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு முழுமையான பாதுகாப்பை தர வேண்டும். எல்லா நாட்களுமே நான் சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்களை நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் மஹ்ரிபுடைய தொழுகைக்கு பிறகும் ஓதிக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு காரணத்தில் உங்களுக்கு இந்த சூறாவை ஃபஜ்ருக்கு ஓத முடியலைன்னா கண்டிப்பாக மஹ்ரிப்புக்கு ஓதிக்கொள்ளுங்கள்.
ஒருவேளை மகரிப்புக்கு செய்ய முடியலைன்னா ஃபஜருடைய நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இதை ஓதிக்கொள்ளுங்கள். இது குர்ஆன் ஆயத்தாகும். அதனால் இதனுடைய பலன் 100% உறுதியானதாகும், கேரண்டியான விஷயமாகும். இரண்டாவது, சூரா ஆல் இம்ரானில் 19வது ஆயத்தில் முதல் வரி மட்டும் இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இந்த ஒரு வரி இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு மதம் அது புனித இஸ்லாம் ஆகும். அதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம். அடுத்தது, நான் பல வீடியோக்களில் சொல்லியிருந்த ஆயத்து தான், நாம் ஓதுன ஆயத்து தான் சூரத்து ஆல் இம்ரானில் 26வது ஆயத்து, குலில்லா உம்ம மாலிகல் முல்கி தோத்தில் முல்க, அந்த ஒரு ஆயத்து. முதலில் ஃபாத்திஹா, இரண்டாவது ஆல் இம்ரானில் 19வது ஆயத்து, அதன் பின்பு ஆல் இம்ரானில் 26வது ஆயத்து குலில்லா உம்ம மாலிகல் முல்கி, கடைசி ஆயத்து ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துக்களை பற்றி நமக்கு கிதாபில் காண முடிகிறது. இறைவனுடைய அர்ஷோடு தொடர்பு கொண்ட ஆயத்துகளாகும் இது. இந்த ஆயத்துகளுக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் இடையில் எந்த மறைவும் கிடையாது. இந்த ஆயத்துகள் இறைவனுடைய அர்ஷுடன் தொடர்பு கொண்ட ஆயத்துகளாகும். இந்த ஆயத்துகள் இறைவனிடத்தில் கூறுமாம், எங்களை படைத்த ரப்பே, நாங்கள் கொஞ்சம் பூமிக்கு சென்றுவிட்டு வருகிறோம் என்று, எங்களை பூமிக்கு அனுப்புங்கள் என்று இறைவனிடத்தில் கூறுமாம். அப்போது அல்லாஹு தாலா கூறுவானாம், நீங்கள் போங்கள், யார் இந்த ஆயத்துகளை ஓதுகிறாங்களோ அவர்களிடத்தில் சென்று அவர்களுக்கு சந்தோஷமான செய்தியை நீங்களே சொல்லுங்கள் என்று. அதனால் இந்த ஆயத்துகளை ஓதுபவர்களுக்கு அல்லாஹுவின் கருணை கிடைக்கும். 70 தேவைகள் நிறைவேறி கிடைக்கிறது. அல்லாஹுவின் 70 ரஹ்மத்தின் பார்வைகள் அவனின் மேல் படுகிறது. எதிரிகளின் துன்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. இன்னும் ஏராளமான நன்மைகள். அதனால் இதை நாம் எழுதி கொண்டோ அல்லது மனப்பாடம் செய்தோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ தினமும் ஃபஜருக்கு பின்னதாகவும் மஹரிப்புக்கு பின்னதாகவும் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ஆயத்துக்களை குறைந்தது 10 முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ஆயத்துக்களை ஓதிய பிறகு நல்ல முறையில் இறைவனிடத்தில் உங்கள் தேவைகளை நீங்கள் கூறி துவா செய்யுங்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றி தருவான். அல்லாஹு தாலா நமக்கும் உங்களுக்கும் நமது குடும்பத்தினருக்கும் இந்த விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தௌஃபீக் புரிவானாக. அல்லாஹு தாலா நமக்கு இரு உலகிலும் நன்மையும் பரக்கத்தையும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.